வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தாம்பரத்தில் கேப்டன் விஜயகாந்த் இரண்டாவது நாளாக பிரச்சாரம். ஊழல் ஆட்சி செய்த அதிமுக திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று வேண்டுகோள். பிரச்சார கூட்டத்திற்காக ஏழை மக்களை கூட்டி வந்து வெயிலுக்கு பலி கொடுப்பதா? ஜெயலலிதாவின் ஈவு இரக்கமற்ற செயலுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலைக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டியது அம்பலம். குடிக்க தண்ணீர் வழங்காமல் ஆட்டு மந்தை போல் அடைத்ததே 2 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் திடுக்கிடும் புகார். ₹500 கோடி அதிகமாக வங்கி கடன் செலுத்தாதோர் பட்டியலை தாக்கல் செய்ய வேண்டும். மத்திய ரிசர்வ் வங்கிற்கு உச்சநீதிமன்றம் கிடுக்குப்பிடி உத்தரவு. டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம். போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்ததால் பதற்றம். ஆட்டோ கட்டணம் நிர்ணயிப்பது தொடர்பான வழக்கு. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக எனும் கொள்ளைக்கார கட்சிகளை வெளியேற்றும் மற்றொரு சுதந்திர போர்தான் வரும் சட்டமன்ற தேர்தல் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று தமது முதல் கட்ட பிரச்சாரத்தை கேப்டன் விஜயகாந்த் துவங்கினார். இந்த நிலையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புத்தூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தாம்பரம் சண்முகம் சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் எழுச்சி உரையாற்றினார். அப்போது வெள்ளையர்களை வெளியேற்றியது போல் தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக எனும் கொள்ளைக்கார கட்சிக்காரர்களை வெளியேற்றும் யுத்தம் என்றும் இது ஒரு சுதந்திர போர் என்றும் கேப்டன் தெரிவித்தார். மக்களுக்காகவே நான் என ஜெயலலிதா கூறுவது ஏமாற்று வேலை என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். திமுக என்றால் தில்லுமுல்லு கழகம், அதிமுக என்றால் அனைத்திலும் தில்லுமுல்லு கட்சி என்று கேப்டன் விமர்சித்தார். ஜெயலலிதா, கருணாநிதி என இருவருக்கும் எதிரி தாம்தான் என கேப்டன் கூறினார். வேண்டுமா இல்லை அவங்க இருவர் வேண்டுமா அப்படிங்கிற முடிவு பண்றது நீங்க தான். நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது யாரு? மக்கள் தான் முடிவு பண்ண. இந்த நாடு சுடுகாடாகாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும் முடிவு பண்ண வேண்டியது யார் என்றால் மக்கள். மக்களுக்காக நான் சொன்னது யாரு? ஜெயலலிதா. மக்களுக்காக நான் சொல்லுவாங்க என்றால் எல்லா சொத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு அவங்களும் கொண்டுபட. இவரு சொல்லுவார் இல்லாத பொய்யும் மறுடும் பெரிய சொல்றவர் தான் பெரியவர். யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். திமுகவின் தலைவர் யார்? கலைஞர். கலைஞருக்கு ஜெயலலிதா பிடிக்காது, ஜெயலலிதாவுக்கு கலைஞரை பிடிக்காது. இருவருக்கும் இந்த விஜயகாந்த் என்னைய பிடிக்காது. தங்கள் கூட்டணி வேண்டுமா அல்லது ஊழல் கட்சிகளான திமுக அதிமுக வேண்டுமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். தங்களது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்றும் கேப்டன் உறுதியளித்தார். மேலும் அதிமுக திமுக தலைமை மீது கேப்டன் விஜயகாந்த் சரமாரியாக குற்றம் சாட்டினார். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் வேலை கொடுப்போம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் என்றால் யார்? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தால் கொடி கட்டியிருக்கீங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம்
கூட்டணி ஆட்சியில் கூட்டணி தர்மத்தை நிச்சயமாக நிலைநாட்டுவோம். ஐயா சொன்னார் முந்தா நாள் நம்ம நாங்கள் ஒருவர் தப்புனாலும் தட்டி கேட்பதுக்கு 5 பேர் இருக்காங்களே, ஆக யார் தப்பு செஞ்சாலும் 5 பேர் இருக்காங்க. இது போதாதா? இல்லை இது திருந்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவாங்களே, ஏன் அதற்குள் பிரிச்சிடணும், சேர்க்கிற மாதிரி சேர்த்துறணும் பத்திரிக்காரங்க, அப்படி பிரிச்சிருந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. புத்த பிச்சு நான் உலகத்தில் பெரிய பணக்காரன் ஆகணும், நீ போய் தோண்டு, கடைசி ஒரு கல் கிடைக்கும், அந்த கல்லு விட்டு ஒரு நாள் விட்டு எடுத்துன்னா விட்டெறிய முடியாது, அந்த விட்டெறியாக முடியாதுதான் தங்கம். நீ உலகத்தில் இருக்க பணக்காரங்களை எவ்வளவு பணம் வந்துடும்னா தோன்ற ஒரு இடத்துல தோண்டி பார்க்குற ஒரு கல்லையும் காணும். கல் இருக்கிற இடத்துல எடுத்து அவர் சொன்ன இடத்துல தோண்டினா கல் வந்துச்சு, கல் ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட்டானா ஒரு கல்லையும் காணமே அப்படின்ட்டு அவங்க போயிட்டானே, எனக்கு தங்கமே வேண்டாம். அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் திமுக எனக்கு ஓட்டே போடாதீங்கன்னு அவங்க வாயிலிருந்து வருதா இல்லையா என்று பாருங்கள். ஆக இவங்க 2 பேரும் இதைத்தான் சொல்லுவாங்க. கடைசியில் கல் எடுத்து போட்ட உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. அதே போல வாக்கு சேகரிக்கணும்னு சொல்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்குத்தான் இந்த கதையை சொல்லுகிறேன். உங்கள் ஓட்டு யாருக்கு? அதை மட்டும் தெரிஞ்ச மாதிரி எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் உங்களுடைய ஓட்டு. தர்மத்திற்கு நடக்கப்பது நாங்கள் தர்மபகான்கள் தான் நாங்கள், அதர்மபகான்கள் அவங்களை இருவர். அதை நீங்கள் உணர்ந்து நீங்களாம் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுவிட. தேர்தலில் அனுதாபத்தை ஏற்படுத்த கருணாநிதி முயல்வதாக கேப்டன் தெரிவித்தார். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் இந்த தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் அருகே நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மதுரவாயல், அம்பத்தூர், விருகம்பாக்கம், ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் எழுச்சி உரையாற்றுகிறார். பிரச்சார கூட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத ஜெயலலிதாவிற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து நீதி விசாரணை நடத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு பிரச்சார உரை வாசித்தார் என்பதை விட யாரோ ஒருவர் எழுதி கொடுத்ததை கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் கூட படித்தார் என்றே சொல்லலாம் என குறிப்பிட்டுள்ளார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கியும் சுட்டரிக்கும் வெயிலை தாங்க முடியாமலும் சிதம்பரத்தை சேர்ந்த கருணாகரன் மற்றும் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணனும் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் சுருண்டும் கூட்ட நெரிசலில் சிக்கி 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் தாமதமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். கூட்டத்தில் சிக்கியவர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ள கேப்டன், உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொடுமைகளுக்கு எல்லாம் முக்கிய காரணமாக விளங்குவது ஆளும் ஜெயலலிதாவும் அதிமுக ஆட்சியாளர்களும் தான் என்பது தெளிவாக விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் வசதிக்காக அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்திற்கு அழைத்து வரப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டத்தில் பங்கேற்க வைப்பதற்கு என 100கணக்கான வாகனங்களில் ஆயிரக்கணக்கானோரை ஆளுங்கட்சியினர் காலை 9 மணியில் இருந்தே அழைத்து வந்து நிறுத்தி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், கடும் கோடை காலத்தில் சுட்டரிக்கும் வெயிலில் காலை முதல் மாலை வரை வெட்ட வெளியில் இருக்கும்படி செய்ததால் பெண்களும் வயதானவர்களும் மட்டுமல்லாமல் இளைஞர்களும் சுருண்டு விழுந்ததாக தெரிவித்துள்ளார். தான் மட்டும் குழு ஏசியில் இருந்து கொண்டு மக்களை வெயிலின் கொடுமைக்கு ஆளாக்கிய இந்த அதிமுக அரசை தேமுதிக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் கேப்டன் கூறியுள்ளார். இந்த மக்கள் ஜெயலலிதாவை காண்பதற்கு தானாக வந்தவர்கள் இல்லை, மாறாக மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு
500 1000 கொடுத்து கூட்டி வந்து வெயிலின் கொடுமையில் அவர்களை பலி கொடுத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் கைகட்டி வேடிக்கை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் ஆளும் ஆட்சியாளருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு மக்களை உடனடியாக காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடாமல் இருந்தது மிக கொடுமையானது என்றும் அவர் கூறியுள்ளார். போதுமான குடித்தண்ணீரும் முதல் உதவிக்காக ஆம்புலன்ஸ் வசதியும் செய்து தராமல் இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினரின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து இயல்பான பணிகளை கூட செய்ய விடாமல் தடுக்கும் தேர்தல் ஆணையம் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற ஐயம் எழுந்துள்ளதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை பிரச்சினைகளில் தானாக தலையிடும் நீதிமன்றங்களும் ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்தும் உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அறுவடை செய்யப்பட்ட விளைநிலத்தில் வெப்பம் அதிகமாக வெளியேறி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற சிறிய அக்கறை இல்லாமல் கோடை காலத்தின் உச்சி வெயில் வேளையில் இந்த கூட்டத்தை கூட்டி மக்களை வாட்டியுள்ளனர் என்றும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது என்ற உண்மையை ஆளும் கட்சியினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் மறைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது என கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் சீரற்ற நிர்வாகத்தாலும் ஆணவ அணுகுமுறையாலும் வெள்ளத்தாலும் வெயிலின் கொடுமையாலும் மக்கள் சாகடிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ள கேப்டன் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இந்த ஆண்டில் மக்கள் நலன் போற்றும் புதிய ஆட்சி அமைந்து மக்கள் நலன் காக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். 500 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வங்கிக் கடன் செலுத்தாதோர் பட்டியலை தாக்கல் செய்ய மத்திய ரிசர்வ் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் தொடர்பான தகவல்களை தெரிவிக்க ரிசர்வ் வங்கி மறுத்துவிட்டது. இது வெளியிடப்பட்டால் பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பான பொதுநல மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்றும் விசாரணை நடைபெற்றது. அப்போது சிலர் கோடிக்கணக்கில் கடனை வாங்கிவிட்டு கடனை திருப்பிச் செலுத்தாமல் மன்னர்கள் போன்று வாழ்வதாக கூறிய நீதிபதிகள் சில ஆயிரக்கணக்கில் கடன் வாங்கி அதனை அடைக்க முடியாத விவசாயிகளுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதற்கு கவலை தெரிவித்தனர். மேலும் 500 கோடிக்கு அதிகமாக வங்கிக் கடன் செலுத்தாத நிறுவனங்களின் தகவல்களை தெரிவிக்க ரிசர்வ் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெருநிறுவன கடன் மறுசீரமைப்பு திட்டம் மூலம் எந்த நிறுவனங்களின் கடன்கள் சீரமைக்கப்பட்டது என்பதையும் உச்சநீதிமன்றம் கேட்டுள்ளது. இந்த தகவல்களை சமர்ப்பிக்க மத்திய ரிசர்வ் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் 6 வார காலம் அவகாசம் கொடுத்துள்ளது. பெரும் கடனாளிகளிடம் இருந்து கடன் தொகையை திரும்ப பெறுவதில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதில் உச்சநீதிமன்றம் அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நுல்விலை பகுதியில் உள்ள 2 டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களை போலீசார் தடியடி நடத்தி கைது செய்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நுல்விலை பகுதியில் 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இக்கடைகள் அரசு விதிமுறைக்கு மாறாகவும் இப்பகுதியில் உள்ள பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறாக உள்ளதாகவும் கூறி 2 கடைகளையும் அப்பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி இன்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு திடீரென டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். 2 கடைகளையும் அகற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்ய முயற்சி செய்தனர். ஆனால் பெண்கள் கைதாக மறுத்ததோடு கடைகளை மூடும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை தடியடி நடத்தி விரட்டி அடித்ததுடன் அவர்களை அராஜக முறையில் கைது செய்ததால் அங்கு பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. டாஸ்மாக் மூடதுக்கு போராட்டம் நடத்தினதுக்கு கம்ப வச்செல்லாம் தலையில அடிச்சு காலை பிடிச்செல்லாம் எடுத்து வண்டியில கூட்டிட்டு போறாங்க. டாஸ்மாக் போராட்டத்துல ஈடுபட்ட பொம்பளைங்களை
ஆம்பளை போலீஸ் பொம்பளைனையும் பார்க்காம கையை பிடிச்சு இழுத்து காலை பிடிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த வண்டியில ஏற்றி கொண்டு போறாங்க. அவங்க நல்லா சத்தம் போட்ட பிறகும் அவங்கள விடவே இல்லை. அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. ஆட்டோ கட்டணம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆட்டோ கட்டணம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி எம் சத்யநாராயணா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஆட்டோ கட்டணம் தொடர்பாக பலமுறை பரிந்துரைத்தும் அரசு செயல்படுத்தவில்லை என்று நீதிபதிகள் அப்போது குற்றம் சாட்டினர். போக்குவரத்து ஆணையர், அரசு தலைமை வழக்கறிஞர் ஆட்டோவில் சென்றதால்தான் மக்களின் சிரமம் புரியும் என்றும் நீதிபதிகள் ஆவேசமாக கூறினர். மேலும் வழக்கு விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 21.85 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் தேர்தல் நன்னடத்தை விதிகளின்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக பெறப்பட்ட 2.91 லட்சம் புகார்களில் 2.83 லட்சம் புகார்களுக்கான விளம்பரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் நடத்தி வரும் சோதனையில் இதுவரை 21.85 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள ராஜேஷ் லக்கானி, 695 சுவர் கடிகாரங்கள், 500 டி ஷர்ட்கள், மது வகைகள் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தேர்தல் சமயத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வின்சென்ட் பால் தொடர்ந்த வழக்கில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் அது தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் விரிவாக வெளியிட்டு வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என மனுவில் கூறியுள்ளார். வழக்கு தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட தடை விதிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி எம் சுந்தரேஷ் அமர்வு இது விளம்பரத்திற்காக போடப்பட்ட வழக்கு என கண்டனம் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுகுறித்து அக்கறை இல்லாத போது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் செய்தி வெளியிடக்கூடாது என தாங்கள் ஏன் வழக்கு தொடர்ந்தீர்கள் என கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். நடிகர் ரஜினிகாந்த், அடையாறு புற்றுநோய் மருத்துவ மைய இயக்குநர் டாக்டர் பி சாந்தா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் வாசுதேவ் ஆத்ரே மற்றும் கிரிஜா தேவி ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்திற்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கௌரவித்தார். இதேபோன்று சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவ மைய இயக்குநர் டாக்டர் பி சாந்தாவிற்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. டென்னிஸ் வீராங்கனை சாரியா மிர்சாவுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பத்மஸ்ரீ விருது வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அருணாச்சலம் முருகானந்தத்திற்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மேலும் பல சாதனையாளர்களுக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கி சிறப்பித்தார். ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலைக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து ஏழை எளிய முதியோர் உள்ளிட்டோரை அழைத்துச் சென்று கூட்டத்தை கூட்டியது அம்பலமாகியுள்ளது. குடிக்க தண்ணீர் வழங்காமல் ஆட்டு மந்தை போல் அடைத்ததே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி 2 பேர் உயிரிழந்ததற்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா பார்க்க வந்தா மழை போட்டு ஊந்துட்டாங்க, கூட்டத்தை போட்டு இடிச்சு தடுத்தாங்க. ஊற்றிட்டே இல்லைங்க. எனக்கு குழந்தை தெரியாது, ஊசி போட்டதும் தெரியாது, குறுக்க சேர்த்ததும் தெரியாது, உயிரே போயிடுச்சு. இது கொடுத்தாங்க எனக்கு தெரியாது. காலையில கிளம்பி வந்துட்டாங்க. நாங்க எங்கிட்ட அவர் சொன்னாரு அதில் அதான் இடிட்டு பழமல் போட எங்கிட்ட பழமல்ல வெட்டி எல்லாத்தையும் இடிட்டு வர சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. வந்துட்டு நான் வந்து மாட்டிட்டேன். தண்ணி குடிக்க இல்லைங்க. யாரோ ஒருத்தர் போனவங்க தான் வாங்கி அந்த மூஞ்சில் அடிச்சு தண்ணி கொடுத்தாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் நேரம் தெரியுங்க. 2 வருஷம் 2 பிள்ளைங்க இல்லைங்க.
அம்மாவை பார்க்க போனதுக்கு பணம் கொடுத்தாங்க முருங்கை பல்ல வச்சு தட்டி கட்டி கொடுத்தாங்க. அது உள்ள கொண்டு போலீஸ் வெளியில் உள்ள சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மழக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காலையில் இருப்பாங்க. இது வந்து நான் 2 மணிக்கு மேலே வச்சு அவங்களுக்கு மழக்கம் போட்டு விழுந்தாங்க. வெயில் தாங்கல, ரொம்ப கொடுமையாக இருந்து போச்சு. இது கடலூர் ஹாஸ்பிட்டலில் மழக்கம் போட்டு கிடக்காங்க, விதாத் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, இது விழுப்புரத்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ரொம்ப முடியாத 2 கேள்வி அவர்கிட்ட செத்து போச்சுங்க. ஜெயலலிதா விருத்தாச்சலத்துக்கு வேட்பாளர் அறிவிப்பட்ட வந்தாங்க. 3 மாவட்டத்துலேருந்து 13 வேட்பாளர் அறிவிச்சாங்க. மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இதில் விட்டு தடுப்பானை கட்டி வெளில வர முடியாத அளவுக்கு போலீஸ் விட்டு தட்டுட்டாங்க. அதில் 50 பேர் மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்க. 2 பேர் ரொம்ப சீரியஸ் ஆகி முண்டியமங்கலத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு, கல்லூரில் ஒருத்தர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி எங்கேயுமே இந்த மாதிரி நடந்ததில் விருத்தாச்சலத்தில் 200 ரூபா பிரியாணி தரேன்னு சொல்லி ஈஸ்டில் வந்து மக்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு அடைச்சி ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. இந்த மாதிரி மதியானத்தில் மீட்டிங் நடந்துட்டே இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி இது பண்ணி அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. மக்களுக்கு தண்ணி கூட வசதி இல்லாமல் போயிடுச்சு. யாரும் வெளில வர முடியல, ரொம்ப இதாக போயிடுச்சு. மதியான டைமில் மீட்டிங்கை போட்டு மக்கள் யாரும் வெளில வர முடியாமல் தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடிநீர் இணைப்பு வழங்காததை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட மகாலட்சுமி நகர் பகுதியில் குடிநீர் இணைப்பு வழங்காமல் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் இழுபறி செய்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மகாலட்சுமி நகரில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடிநீர் இணைப்பிற்கு பணம் கட்டி பல ஆண்டுகளாகியும் இதுவரை குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படவில்லை என்று போராட்டம் நடத்திய மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீர் கட்டணம் கட்டியிருக்கோம், அதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டா அதுக்கு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அது நீங்க வந்து மீதி பணம் கட்டினா தான் கனெக்ஷன் தருவா அப்படின்னு சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் சொல்றாங்க. அதுக்காக வந்து நாங்க இப்போ என்ன ஏதுன்னு கேட்டு போல நாங்க வந்திருக்காங்க. தண்ணி கனெக்ஷனுக்காக நான் புகார் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேங்க. விண்ணப்பம் நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம். இப்ப வந்து புகாருங்க, பணம் கட்டி 5 வருஷம் ஆச்சு. 23/2/2011 வந்து நாங்க கனெக்ஷனுக்காக பணம் கொடுத்தோம். பணம் கொடுத்தது வந்து 4650 ரூபா கட்டியிருக்கிறோம். 1000 ரூபா வந்து ரோட் டாக்ஸ் எடுத்துட்டாங்க. இப்ப எங்களுக்கு வந்து 3600 ரூபா கணக்குன்னு சொல்றாங்க. அதுவுமே இல்ல. இப்ப நீங்க புதுசா வந்து 6225 ரூபா வந்து ரோட் டாக்ஸோட சேர்த்து கட்ட சொல்றாங்க. கனெக்ஷனுக்கு வந்து 5025 ரூபா, ரோட் டாக்ஸ் வந்து 1000 ரூபா, அப்படி கணக்கு பண்ணி 6075 ரூபாய்ங்க, 75 ரூபா கட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நாங்க கட்ட மாட்டோம். அந்த கணக்குக்கு எங்களுக்கு அந்த கட்டண பணத்துக்கு எங்களுக்கு பதில் கிடைக்கணுங்க. திருப்பூரில் பின்னலாடை கொள்முதல் செய்வதற்காக வந்த வியாபாரி ஒருவர் பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் திருநீலகண்டபுரம் பகுதியில் உள்ள 2ஆம் தர பனியன் குடோனில் கொள்முதல் செய்வதற்காக நாகர்கோவிலைச் சேர்ந்த பாபு என்பவர் வந்திருந்தார். அவர் திருநீலகண்டபுரம் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த மர்ம நபர் ஒருவர் பாபுவை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. குத்துப்பட்ட பாபு நிலை குலைந்து அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். பட்ட பகலில் நடந்தேறிய இந்த கொடூர கொலை சம்பவத்தால் அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியை வாழ்ந்து வருகின்றனர். ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் கரூர் காவல்துறை ஆய்வாளரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் அணியினர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். கரூர் நகர காவல்துறை ஆய்வாளர் ஞானசேகர் தேமுதிக மக்கள் நல கூட்டணி நிர்வாகிகளை தரக்குறைவாக பேசியதோடு அக்கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். ஆனால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு புறம்பாக பல வேலைகளை செய்தும் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள் அங்கிருந்த கடையை சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறையை அடுத்த பன்னிமேடு எஸ்டேட்டில் அமுல்தாஸ் என்பவர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது கடையில் நள்ளிரவு நுழைந்த காட்டு யானைகள் அங்கிருந்த பொருட்களை சூறையாடியதோடு கடையை இடித்து சேதப்படுத்தியுள்ளது. இதையடுத்து கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காட்டு யானைகளை விரட்டியடித்தனர். எனினும் காட்டு யானைகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதால் அதனை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்களை பாழ்படுத்தும் கிரானைட் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வாயில் கருப்பு கொடி கட்டி நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் மதுரையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சார்பில் கிரானைட் குவாரி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிரானைட் குவாரியில் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி கடம்போடு வாழ்வு மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
மேலும் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்குநேரி தாலுகா அலுவலகம் மற்றும் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரி உரிமத்தை ரத்து செய்யவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். பகுதி கடம்போடாலு கிராமத்தில் கிரைனட் கோரிக்கை கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று பல முறை இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். பல ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம்லாம் கலந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனா மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்ப கடைசியா கிடைச்ச தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடலாம்னு இருந்த ஒரு நபர் என் தம்பி சங்கர் கணேஷ் அவர்களை களக்காடு காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக இழுத்துட்டு போய் காட்டுமிராண்டித்தனம் மாதிரி அவரை அடித்து இழுத்திருக்கு. புறக்கணிப்பில் எப்படி ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அதை கண்டிச்சு மாவட்ட நிர்வாகத்திடம் கலெக்டரிடம் வந்து எங்களுடைய வாக்காளர் அட்டையை கொடுத்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறோம். மயிலாடுதுறை மின் பொறியாளர் அலுவலகத்தில் இணையதளம் செயல்படாததால் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மயிலாடுதுறை மின் பொறியாளர் அலுவலகத்தில் கடந்த ஒரு வார காலமாக இணையதளம் செயல்படாமல் உள்ளது. இதனால் 36 வார்டுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மின் கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செயற்பொறியாளரிடம் முறையிட்ட போது உடனடியாக சீரமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த 7 நாட்களாக இணையதளம் செயல்படாமல் உள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4 நாளுக்கு வந்து கரண்ட் பில் இபி பில் கட்ட வந்தேன். இன்னைக்கு இல்லை, இது ஒர்க் ஆகல, சர்வர் ஒர்க் ஆகல, நெட் ஒர்க் ஆகல, நாளைக்கு வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. 4 நாளாக வந்து போயிட்டு இருக்கேன். இன்னும் கடைசி டேட்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கட்டினா பிளான்ட்டோட கட்டணுமா, அதனால வந்து கஷ்டப்படுற நாங்களாம் வந்து எப்படி பிளான்ட்டோட கட்ட முடியும்? லாஸ்ட் டேட்டை வந்து தள்ளி கொடுங்க, ஒரு வாரமோ 10 நாள் தள்ளி வைங்க. சர்வர் எப்போ ரெடி ஆகும்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்றுமே தெரியப்படுத்தாமல் வந்து நாங்கள் மட்டும் விவசாயம் போயிட்டு இருக்கோம். அதனால் எங்களை வேலையை தான் பாதிக்குது. இது உடனே இந்த நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சேலத்தில் பிரபல குளிர்பான நிறுவனத்தின் சார்பில் விற்பனை செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட காலாவதியான குளிர்பான பாட்டில்கள் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோடை காலத்தை முன்னிட்டு சேலத்தில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு இடங்களில் அவர்கள் நடத்திய சோதனையில் காலாவதியான குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கீழே கொட்டி அழித்தனர். இனி காலாவதியான குளிர்பானங்கள் விற்பது தெரியவந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு அதிகாரிகள் கடை உரிமையாளர்களிடம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏஜென்ட் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் சப்ளை பண்றதுக்காக போயிருக்கிறாரு. கஸ்டமர் வந்து சாமான் வாங்கிட்டு இருக்கும்போது இது ஒரு பாட்டில் எடுத்து பார்த்திருக்கிறாரு. அது டேட் வந்து ஆகஸ்ட் மாசம் இருந்ததையும் அதோட காலாவதியானது வந்து 3 மாசத்துக்குள்ள பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு எனக்கு புகார் தெரிவிச்சாரு. இந்த மாதிரி காலாவதியானதை கொண்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் வண்டி ஃபுல்லாவே பார்த்திருக்கிறாரு. இவ்வளவு பாட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தாங்க. அதன் பேர்ல நாங்க போய் பார்க்கும்போது வந்து ஒரு 18 கேஸ் பக்கமா வந்து ஒரு பிரபல கம்பெனியோடது வந்து நிறைய இருந்துச்சு. அது அனைத்துமே வந்து காலாவதியானதுதான். அதனால நாங்க பறிமுதல் பண்ணிட்டு இப்ப கொண்டு வந்து அளித்துக் கொண்டிருக்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.